நடிகர் ஆர்ஜே பாலாஜின்னு சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் கூச்சமாக தான் இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நடித்த சில படங்கள்லாம் தியேட்டரில் என் குடும்பத்தோடு பார்க்கும்போது பாதியில் எழுந்து போயிடுவாங்க, இல்லைன்னா கீழே குனிஞ்சுப்பாங்க, ஐயோ நீ தான் சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லிடாதேன்னு சொல்லிட்டு. இந்த நானும் ரவுடி தான் படத்தில் நான் ரொம்ப நிறைய கற்றுக்கிட்டேன். நிறைய நான் பார்க்கும்போது எனக்கு அசிங்கமாக இல்லை, பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ மோசமாக பண்ணியிருக்க வேண்டாம் இல்லை, கொஞ்சம் திருப்தியாகவே இருந்தது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து டைரக்டர் விக்னேஷ் சிவன். அவர் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரொம்ப வருஷமாக தெரியும். இந்த படம் வந்து முதல் இந்த கதை எழுதும்போதே அவர் வந்து நான் நடிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்கு முன்னாடியே ஆர்ஜே பாலாஜின்ற ஒரு பையன்கிட்ட கேட்கலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னார். இதை அப்போ கொஞ்சம் சீன்லாம் போட்டேன். அதுக்கப்புறம் இது அனிருத் நடிக்கிறதா இருந்தபோது அனிருத்துக்கும் நம்மளுக்கும் நடிப்பு ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்லாம் மாதிரி கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. அப்புறம் இது விஜய் சேதுபதி தான் நடிக்க போகிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கையெல்லாம் உதறி, அந்த பக்கம் நயன்தாரா, அதுக்கப்புறம் வந்து நடிப்பே எதுவும் வராது அப்படின்ற மாதிரி இருந்தபோது விஜய் சேதுபதி மேட் மீ வெரி கம்ஃபர்டபுள். இன்றைக்கி நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்றதுக்குன்னா 2 பேர், ஒன்று விக்னேஷ் சிவன், இன்னொன்று விஜய் சேதுபதி. எவ்வளோ டைம் எடுத்தாலும், எவ்வளோ ஜாஸ்தியான நடித்தாலும், எவ்வளோ தப்பாக இருந்தாலும் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நிறையா டைம் கொடுத்தாங்க, நிறைய பேஷண்ட்டோடு இருந்தாங்க. ஐ தேங்க் தேம் ஆல், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமான இன்னொரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, நான் எல்கேஜி யூகேஜி படிக்கும்போதுலேருந்து எங்கள் அம்மா வந்து ஒரு நாளைக்கு 3 படம்லாம் கூப்பிட்டு போவாங்க. சினிமா பைத்திய குடும்பம் எங்களுது. அப்படி இருக்கிற ஒரு சினிமா பைத்தியம் குடும்பத்தில் நான் சின்ன வயசுலேருந்து நிறைய பேரை பார்த்து சம்மடா அப்படின்ற மாதிரி இருக்கிற மன்சூர் அலிகான் சார், ஆனந்த்ராஜ் சார், பார்த்திபன் சார், இவங்கெல்லாம் கூட ஒரே படத்தில் நடிச்சிருக்க ராதிகா மேம், இதெல்லாத்தையும் வந்து எனக்கு ரொம்ப பயங்கர பெருமையான விஷயம். என் அம்மாக்கெல்லாம் வந்து எப்படின்னா, இதுதான் வந்து நான் நடித்த முதல் படம் மாதிரி. என்னது மன்சூர் அலிகானா அப்படின்னாங்க, ஆமாம்மா அப்படின்னா, என்னது பார்த்திபனா அப்படின்னாங்க. ராதிகா அப்படின்னோட சீரியலில் முன்னாடி நாளைக்கு அடுத்த நாளைக்கு வரப்போகிற கதையை முன்னாடி நாள் கேட்டு சொல்கிற அளவுக்கு சிவாஸெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு படம். நிறைய பெரிய மனிதர்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு பழக்க தோஷம் விடாதுன்னுவாங்க. அதே மாதிரி சாதாரணமாக இப்போ இந்த படத்தில் நடிக்காமல் நான் 120 ரூபா கொடுத்து போய் இந்த படத்தை பார்த்தேன், நீங்களும் போய் 120 ரூபா கொடுத்து போய் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு 120 ரூபாய்க்கான என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கும். பிகாஸ் நான் படத்தை பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ஏதாவது பிடிக்காத ஒரு விஷயத்தை என்டோஸ் பண்ண மாட்டேன் எப்பவுமே. எனக்கு ரொம்ப நல்ல படம். உங்களுக்கு இந்த 5 நாள் லீவு பார்க்குற எல்லாருக்குமே இது என்டர்டெயின் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.